ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்விசாய் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் கூட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கூட்டு சாம்பாருக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் முட்டைக்கோஸை வந்துட்டு சீவி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா நம்ம விசில் வச்சு தான் எடுக்க போகிறோம், அதனால தான். இந்த மாதிரி 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்க நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒன்றா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றினாலே போதும். முட்டைக்கோசுலேருந்தே தண்ணி உங்களுக்கு இறங்க தான் செய்யும், அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றினாலே போதும். மறுபடியும் ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வந்தால் போதும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு திரும்ப வேகாத மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் மட்டும் வச்சா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டைக்கோசு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.